கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பனா அரிசி போகுது, முழுங்குனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுது. சொல்லவும் முடியல, துப்பவும் முடியல, முழுங்கவும் முடியல. மனசுக்குள்ளார அவ்வளோ போராட்டம். அந்த மாதிரி ஒரு காலகட்டமெல்லாம் உங்களுக்கு நடந்தது. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி 2.5 வருஷம் ஃபஸ்ட்டு அதாவதுன்றது முடிஞ்சு விரைச்சனி முடிஞ்சு இப்போ அடுத்தது இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி வரார். ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாது. ஒரு சனி ஜென்மத்தில் வந்து உக்காந்தது அப்படின்னா அவன் வந்து நினைக்கிறத நடத்தி கொடுக்காமல் போகமாட்டான். இதுதான் உண்மை. அப்போ நாம் அதை விட புத்திசாலியாக என்ன பண்ணணும், கடன் உடனே வாங்கியாவது அவன் செலவு கொடுக்கறதுக்கு முன்னாடியே சுப செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடன் பட்டாவது கல்யாணத்தை பண்ணி வைங்க. விரைய ராகு உங்களுக்கு பெருசாக நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே பேசி தீர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ராகுன்றது பூர்வீகத்தை சார்ந்த கிரகம். கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும். அதாவது நண்பனையும் பகையாக்கும், நட்பும் விரோதியாக்கும், சொந்த பந்தத்தையும் பகையாக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோகஸ்தான கேதுவாக வரார். ரோகஸ்தானம்னா என்ன, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானம். கேது பகவான் வந்து ரோகஸ்தான கேதுவாக வரார். அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிப்பாக இப்போ கால்கை நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு தலைவலிக்கும். நாளைக்கு இந்த உடம்பு நல்லா இருந்தது அப்படின்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவா வசு வருடத்துடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம், நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்துடைய வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில், அதாவதுன்றது சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், துலாம் ராசியில், மீன லக்னத்தில், ராகு பகவானுடைய திசையில் 192 டிகிரியில், அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு இந்த வருடம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் 12வது ராசி தான் இந்த மீன ராசி. இந்த மீன ராசிக்கு இந்த விசுவா வசு வருடம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இந்த விசுவா வசு வருடம் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருடத்துடைய பலன் நம்ம எந்த அடிப்படையில் பார்க்குறோம் அப்படின்னா குருவுடைய அடிப்படையில், ராகு கேதுனுடைய அடிப்படையில், சனியுடைய அடிப்படையில் தான் பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா நவகிரகங்கள் அப்படின்றது 9 கிரகங்கள். இதில் சந்திரன் அப்படின்றது நீர் ராசி. 2.25 நாளில் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறிடுவார். நாம் பார்க்குறது வருட பலன். அப்போ 2.25 நாளில் மாறக்கூடிய கிரகத்தை வச்சு நம்ம பார்க்க முடியுமா? இல்லை. அடுத்தது புதன் பகவான், சுக்கிர பகவான், மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1 மாதம் டைம் எடுத்துக்குவார். அப்போ வருட பலனுக்கு ஒரு வருடத்துக்கு உண்டான பலனை 1 மாதம் கிரகத்தை வச்சு நம்ம பலன் சொல்ல முடியுமா? இல்லை. ஏன்னா அந்த ஒரு வருடத்துக்கு சொல்கிற பலன் இந்த 3 கிரகம் பார்த்தீங்க அப்படின்னா 12 வீட்டில் மாறிடுவார். அதனால் இந்த 3 கிரகங்கள் பெருசாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1.5 மாதம் டைம் எடுத்துக்குவார் இல்லைங்களா? அப்போ இந்த 5 கிரகங்களும் மாத பலன் மாதம் பலன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த 5 கிரகங்களும் நம்ம முக்கியத்துவம் எடுத்துக்கிறோம். ஆனால் குரு பயிற்சின்றது ஒரு வீட்டிலிருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராகு கேது பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். சனி பயிற்சி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அப்போ இந்த 3 கிரகங்களோட அடிப்படையில் மற்ற கிரகங்கள் வந்து உங்களுக்கு காலச்சக்கரத்தின் அடிப்படையில் அப்பப்போ மாறும் பொழுது இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமான்றதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா?
இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரோதி வருடம் முடிஞ்சு இப்போ அடுத்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி விசுவா வசு வருடம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு, ஆங்கிலத்துக்கு சொல்லணும்னா அதாவது மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து பயிற்சி ஆயிட்டார் திருக்கணித முறைப்படி. இதில் நிறைய பேருக்கு குழப்பம் இருந்தது. அதாவது 26 தானே சனி பயிற்சி ஆகுதுன்னாங்க, இவர் பார்த்தா 25 இப்போயே சனி பயிற்சின்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்ற ஒரு கேள்வி கூட உங்களுக்கு இருக்கும். நான் இல்லை, நிறைய பேர் இப்படி சொல்கிறாங்க, அந்த கேள்வி கூட உங்களுக்கு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஆகிற சனி பயிற்சி திருக்கணித முறைப்படி 2026 ஆகிறது வாக்கியப்படி. இது ரெண்டுமே உண்மைதான், அது இல்லைனாலும் மறுக்க முடியாது. அப்போ இப்போ மார்ச் 29ஆம் தேதி திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டார். இப்போ மார்ச் 29. அடுத்தது பார்த்திங்கன்னா 2027 வருஷம், அதாவது 6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறார். 2 வருஷம் 2 மாதம் 5 நாள் இருக்க போகிறாரு மீன ராசியில் சனி பகவான். இதுக்கு முன்னாடி மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா விரையச்சனி ஆரம்பித்து ஒரு 2.5 வருட காலம் படாத பாடுபட்டுட்டிங்க. கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு, துப்பனா அரிசி போகுது, முழுங்குனா கல் போகுது, மெல்லனா பல்லு போகுது. சொல்லவும் முடியல, துப்பவும் முடியல, முழுங்கவும் முடியல. மனசுக்குள்ளார அவ்வளோ போராட்டம். அந்த மாதிரி ஒரு காலகட்டமெல்லாம் உங்களுக்கு நடந்தது. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பயிற்சி 2.5 வருஷம் ஃபஸ்ட்டு அதாவதுன்றது முடிஞ்சு விரைச்சனி முடிஞ்சு இப்போ அடுத்தது இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி வரார். ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாது. ஒரு சனி ஜென்மத்தில் வந்து உக்காந்தது அப்படின்னா அவன் வந்து நினைக்கிறது நடத்தி கொடுக்காமல் போகமாட்டான். இதுதான் உண்மை. அப்போ நாம் அதை விட புத்திசாலியாக என்ன பண்ணணும், கடன் உடனே வாங்கியாவது அவன் செலவு கொடுக்கறதுக்கு முன்னாடியே சுப செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போகும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடன் பட்டாவது கல்யாணத்தை பண்ணி வைங்க, சரிங்களா? கடனுடன் வாங்கி நீ நல்லதை பண்ண சொன்னேன், தப்பு இல்லை, பண்ணுங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நான் எடுக்கிறேன், வண்டி மாற்றுறேன், 2வது தொழில் ஆரம்பிக்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கழுத்து போடுறேன், 10 ரூபா ஒருத்தருக்கு வந்து வட்டிக்கு கொடுக்க போகிறேன், நான் வந்து கூட்டு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இது எல்லாம் உங்கள் ஜாதகத்தில் செட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாமே நல்லது இல்லை. இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு செய்கிறது உங்களுக்கு நல்லது தான். தொழிலில் கவனமாக இருக்கணும், தொழிலில் முதல்ல கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் நின்று நிதானமாக யோசித்து பண்ணுறது அதாவதுன்றது மீன ராசிக்காரங்களுக்கு நல்லது, சரிங்களா? அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா, அதாவது சித்திரை மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிறார். அதாவது தமிழுக்கு சித்திரை 31, ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அதாவதுன்றது மே மாதம் 14ஆம் தேதி. அப்போ இந்த 2025 இருந்து 2026 வருஷம் 6வது மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இல்லைங்களா? அப்படி பயிற்சி ஆகும்போது குரு வந்து 3ஆம் இடம் தைரிய ஸ்தானத்தில் இருந்து, அதாவது தைரிய குருவாக இருந்தவர் இப்போ சுகஸ்தான குருவாக போகிறார். அப்படி பார்த்தீங்கன்னா யாருக்கு நல்லா இருக்குது, அம்மாவுக்கு நல்லா இருக்குது. அம்மா வேலைக்கு போயிட்டுருக்காங்களா, கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம், அதாவது டிரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கலாம், உடல் உபாதைகள் கொஞ்சம் சரியாகும், தாய்க்கு பின் தாரம்ன்ற மாதிரி அதே மாதிரி மனைவிக்கு நல்லாயிருக்கும், மனைவிக்கு அப்புறம் பிள்ளைகள் சொல்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? அப்படி பார்த்திங்கன்னா 100% இன்றைக்கி உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்களை கொடுத்துருவார். அப்போ கிட்டத்தட்ட நான் சொல்கிறது என்னென்னா, குரு வந்து 2025 2026 6வது மாதம் 1ஆம் தேதி வரைக்கும், அப்போ கிட்டத்தட்ட 1 வருஷம். எப்பயுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொது பலன் ராசியுடைய அடிப்படையில் பார்க்குறோம், ஆனால் சுய ஜாதகம் லக்னத்து அடிப்படையில் பார்க்குறோம். அதனால் என்ன அப்படின்னா 100% சனி பெயர்ச்சி நல்லா இல்லை, நல்லா இல்லை, நல்லா இல்லை. ஆனால் குரு பெயர்ச்சி அருமையாக இருக்குது, மாற்றமே இல்லை. ஓரளவுக்கு உங்களை கைப்பிடிச்சி தூக்கி விடுறவர் யாருன்னா குரு மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி, அதாவது மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி.
குரு பயிற்சிக்கும் ராகு பயிற்சிக்கும் வெறும் 4 நாள் தான் வித்தியாசம். சரிங்களா? முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி குரு ஆகிறாரு, 4 நாளைக்கு பின்னாடி ராகு பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த ராகு பகவானாகப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் இடத்துல இருந்த ராகு 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது எப்படிங்க 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு தானே வரணும்? அதே 12ஆம் இடத்துக்கு போகிறாருன்னா ராகு கேது வந்து நிழல் கிரகம், ஷாயா கிரகம், வக்கர கிரகம். வக்கர கிரகம்னா பின்னாடி போகிறதுக்கு பேர் தான் வக்கரம். அதுதான் 1லிருந்து 12க்கு போகிறாரு. நிழல் கிரகம்னா அவர் எந்த இடத்துலேருந்து நம்ம ராசியை எந்த ஸ்தானத்தில் பார்க்குறாரோ அதுக்கு தகுந்த பலனை தான் கொடுப்பார். அதே மாதிரி வந்து ஷாயா கிரகம்னா அவருக்கு என்ன கொடுக்குன்னு தோணுதோ அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். நாம் நினைக்கிற மாதிரிலாம் அவர் கொடுக்க மாட்டார். அப்போ அந்த ராகு 12ஆம் இடத்துல உங்களுக்கு விரைய ராகுவோ வராரு. அப்போ உங்களுக்கு விரைய ராகுவோ வரதுனால என்ன பண்ணுவார், இந்த ராகு உங்களுக்கு வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 6, 8, 12 ஒரு கிரகம் போய் மறையக்கூடாது. அப்போ ராகு உங்களுக்கு விரைய ராகுவோ 12ஆம் இடத்துல உட்காரும்போது என்ன பண்ணுவான், பூர்வீகத்தை சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் டிலே ஆகும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை நடந்துட்டு இருக்குதா, கொஞ்சம் தள்ளி போகும். இடம் பிரச்சனை முடிகிற மாதிரி இருக்குங்களா, தள்ளி போகும். இது விற்றாதான் என் பிரச்சனையிலிருந்து வெளியில் வர முடியுன்றீங்களா, கொஞ்சம் தள்ளி போகும். முடிகிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும், டைம் எடுத்துக்கும். சரிங்களா? அந்த மாதிரி விரைய ராகு உங்களுக்கு பெருசாக நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். அதே மாதிரி சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே பேசி தீர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ராகுன்றது பூர்வீகத்தை சார்ந்த கிரகம். கருத்து வேறுபாடுகள் அதிகமாகும். அதாவது நண்பனையும் பகையாக்கும், நட்பும் விரோதியாக்கும், சொந்த பந்தத்தையும் பகையாக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோகஸ்தான கேதுவாக வரார். ரோகஸ்தானம்னா என்ன, வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, அவமானம். கேது பகவான் வந்து ரோகஸ்தான கேதுவாக வரார். அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிப்பாக இப்போ கால்கை நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு தலைவலிக்கும். நாளைக்கு இந்த உடம்பு நல்லா இருந்தது அப்படின்னா நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். அதாவதுன்றது கடன் வாங்கியே மருந்து மாத்திரை உடல் உபாதைகளுக்கு செலவு பண்ணுற மாதிரியே இருக்கும். நல்ல ஒரு வண்டி போயிட்டுருக்கும், ஆனால் அது உங்கள் கைக்கு வந்தது அப்படின்னா உடனே அதை செலவு வைக்கும். அதாவது டிரைவராக இருக்கிறவங்களுக்கு, இந்த வாகனத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கை கால் வலி, உடல் சோர்வு, கிருகிருப்பு, ஹெல்த் விஷயம் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். 2வது ரோகஸ்தான்றதுனால என்ன தான் நீங்கள் பணம் சம்பாரித்து வீட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த உடைய அதாவது எப்படி சொல்கிறது, கஷ்டன்றதை மட்டும் குறையவே குறையாது. ஜானு ஏறுனா முளம் சரியும். முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உடைய காலகட்டம், இந்த வருஷம் படிப்புக்கு நல்லா இருக்குது, அது கவலைப்பட வேண்டியதில்லை. படிப்பு நல்லா இருக்கும். அது உங்களுக்கு பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் படித்தாலும் சரி, இல்லை உங்களை சார்ந்து படிக்கிறவங்களாக இருந்தாலும் படிப்பு நல்லாயிருக்கும். படிப்புக்கு குறையில்லை. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரின்றது வளர்ச்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும். ஏற்றம் தாழ்வும் மாறி மாறி வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 காசு சம்பாரித்து வீட்டில் வைக்கிறோம்னா வீடு ஃபுல்லாக 4 காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் எங்கே 4 காசு இருக்குதுன்றது தொலாவர காலத்துக்கு தான் இப்போ வந்துட்டோம். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஹெல்த்து மெயினாக பார்த்துக்கோங்க. நமக்கு 3 வேளை சாப்பிட்றது மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ நல்லது. ஏன்னா இப்போ உங்களுக்கு உணவே தான் மருந்து. அதனால் 3 வேளை முதல்ல சாப்பிடுங்க. சரிங்களா? என்னால் 3 வேளை சாப்பிட முடியலையா, 2 வேளை சாப்பிட்ருங்க. அந்த 2 வேளை சாப்பிடும்போது 4 இட்லி சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லையா, அட்லீஸ்ட் 2 இட்லியாவது சாப்பிட்ருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஹெல்த்து பார்த்துக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத ஒரு சின்னதை கூட பெருசாக வரத்துக்கு உண்டான நேரம் தான். கவனமாக இருங்க, பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு ராகு கேது பயிற்சி நல்லா இல்லை, அடுத்தது சனி பயிற்சி நல்லா இல்லை. ஆனால் குரு பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு நண்பனாக இருந்து நட்பாக இருந்து உங்களை தூக்கி விட போகிறாரு. சரிங்களா? குரு உங்களை காப்பாற்றிட்டு இருப்பார், பயப்பட வேண்டாம். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.